Hi students, I am Malar. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 11th standard maths chapter 2 exercise 2.9 question number 8 பார்க்கலாம். வாங்க என்ன question கொடுத்திருக்காங்கன்னு பாப்போம். Resolve the partial fraction x cube plus 2x plus 1 divided by x square plus 5x plus 6. Okay, கொடுத்திருக்க ப்ராப்ளத்தை பாருங்க. நமக்கு கண்டிஷன் என்னது? numerator less than denominator இல்லையா? degree of numerator less than denominator. இப்போ நம்ம கம்பேர் பண்ணலாம். numeratorல வந்து நமக்கு 3 இருக்குது. denominator வந்து நமக்கு 2 இருக்குது. நமக்கு வந்து condition satisfy ஆகல. ஓகே, numerator less than denominator அந்த நமக்கு condition satisfy ஆகல. satisfy ஆகலனா நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணனும்? dd by dr எப்படி சேஞ்ச் பண்ணனும்? இந்த இடத்துல quotient plus remainder by dr. ஓகே, இந்த ஃபார்மட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து numerator less than denominator ஃபார்மட்டுக்கு வந்துரும். இந்த இடத்துல மேல இருக்கக்கூடியது dd, கீழ இருக்கக்கூடியது வந்து dd means denominator, that is dividend, இது வந்து divisor. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து numerator less than denominator கண்டிஷனுக்கு கொண்டு வரலாம் ஃபார்மட்டுக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இதை சிம்பிள் பண்ணலாம். எப்படி எழுதலாம்? கேர்ஃபுல்லாக எழுதணும். உள்ளே எழுதக்கூடியது வந்து டிவைடன்ட். ஓகே, எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1. வெளியில் எழுதக்கூடியது டிவைசர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 6. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன எழுத போகிறோம்? இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எக்ஸ் கியூப் இருக்குல்ல, எக்ஸ் கியூப் எழுதிக்கோங்க, டிவைடட் பை இதில் இருக்கக்கூடிய இந்த டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர். நம்ம வந்து சிம்பிள் பண்ணியாச்சு எக்ஸ். இந்த எக்ஸை கொண்டு இங்கேயும் மல்டிப்ளை பண்ணணும், இங்கேயும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணலாமா? இந்த எக்ஸை நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் 5x ஸ்கொயர். ஓகே, இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இல்லைல்ல, அப்போ நம்ம 0 எழுதிக்கலாம். அப்போ கன்ஃபியூஸ் ஆகாதுல்ல. 0x ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1. அதாவது இல்லைன்னா நம்ம வந்து 0 போட்டுக்கலாம், அப்போ கன்ஃபியூஸ் ஆகாது. அப்போ 5x ஸ்கொயர் அடுத்து ப்ளஸ் 6x. ஓகே, ப்ளஸ் 0 என்ன எழுதிக்கலாம். அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம சைன் சேஞ்ச் பண்ணலாம். இது சைன் சேஞ்ச் ஆகும், சைன் சேஞ்ச் பண்ணலாம் ஒன்றால். ஓகே, இது நமக்கு கேன்சல் ஆகும். அப்போ ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்குது? மைனஸ் 5x ஸ்கொயர் 2 மைனஸ் 6னா மைனஸ் 4, மைனஸ் 4x ப்ளஸ் 1. இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டுக்கு வரல. ஏன்னா இதோட டிகிரி 2. அப்போ பாருங்கள் நமக்கு வந்து என்ன இருக்குது? இப்போ நியூமரேட்டர் வந்து நம்ம இந்த அளவுக்கு எக்ஸ் ஸ்கொயராக குறைச்சிட்டோம். ஆனால் டினாமினேட்டரில் வந்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இப்போ நம்ம இதை நம்ம அப்படியே அப்ளை பண்ணியாச்சுன்னா நியூமரேட்டர் டிகிரியும் டினாமினேட்டர் டிகிரி ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவலாக இருக்கக்கூடாது. கண்டிஷன் என்னது? நியூமரேட்டர் டிகிரி லெஸ் தான் டினாமினேட்டர் டிகிரி, அதுதான் கண்டிஷன். ஸோ மறுபடியும் ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம். அதே தான் சேம் ப்ரொசீஜர். இந்த இடத்துல இதில் ஃபஸ்ட் டேர்ம் இருக்குல்ல, இந்த இடத்துல ஃபஸ்ட் டேர்ம் மைனஸ் 5x ஸ்கொயர் டிவைடட் பை இதோட ஃபஸ்ட் டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர். கட் பண்ணியாச்சுன்னா நமக்கு 5 கிடைக்கும், மைனஸ் 5. ஸோ இந்த இடத்துல எக்ஸ் மைனஸ் 5. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? மைனஸ் 5 கொண்டு இந்த டேர்மை நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். 5x ப்ளஸ் 6. ஓகே, இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? மைனஸ் 5x ஸ்கொயர் அடுத்து மைனஸ் ஆஃப் மைனஸ் மைனஸ் 25x மைனஸ் 30. இப்போ நம்ம சைன் சேஞ்ச் பண்ணலாம். சைன் சேஞ்ச் பண்ணும்போது ப்ளஸ் ஆகும், இது ப்ளஸ்ஸு, இது நமக்கு ப்ளஸ்ஸு. அப்போ நமக்கு இது கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்குது? மைனஸ் 4 ப்ளஸ் 25. அப்போ ப்ளஸ்னா ப்ளஸ் 21 இல்லை, 21x ப்ளஸ் 1 ப்ளஸ் 30. அப்போ ப்ளஸ் 31. இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு நியூமரேட்டர் டிகிரி வந்து 21x ஆகிடுச்சு. எக்ஸ்னா அந்த டிகிரி வந்து 1, டினாமினேட்டர் டிகிரி வந்து 2 இருக்குது. ஸோ இப்போ நமக்கு ஓகே சாட்டிஸ்ஃபை ஆச்சு. இதுதான் என்னது? ரிமைண்டர். ஓகே, இது கோஷன்ட், இது வந்து டிவைசர். ஓகே, இது வந்து டிவைசர். இப்போ நம்ம எழுதலாம் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டுக்கு. ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் என்னது? dd by dr எப்படி கன்வெர்ட் ஆகுது? ஃபார்முலா கோஷன்ட் என்னது? x மைனஸ் 5 ப்ளஸ் ரிமைண்டருங்க என்ன இருக்குது? 21x ப்ளஸ் 31 டிவைடட் பை தட் இஸ் ரிமைண்டர் பை டிவைசர். இங்கே டிவைசருங்கிறது யார்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 6. இப்போ நமக்கு ஃபார்மேட்டாக மாறிடுச்சா? இப்போ கம்பேர் பண்ணுங்க பார்ப்போம். இந்த இடத்துல நியூமரேட்டர் வந்து எக்ஸோட பவர் டிகிரி வந்து 1, இந்த டினாமினேட்டரில் வந்து எக்ஸோட டிகிரி வந்து 2. ஸோ கரெக்டாக இருக்குது. நியூமரேட்டர் லெஸ் தன் டினாமினேட்டர். இப்போ நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ நம்ம ப்ராப்ளம் எழுதலாம். எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 6. எப்படி சேஞ்ச் ஆகுது? x மைனஸ் 5 ப்ளஸ் 21x ப்ளஸ் 31 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 6. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம இதை எடுக்கலாம். இது அப்படி இருக்கட்டும், இது நம்ம ஈக்குவேஷன் 1 கூட எடுத்துக்கலாம். இந்த டேர்ம் மட்டும் எடுக்க போகிறோம். 21x ப்ளஸ் 31 டிவைடட் பை
எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 6. இதை நம்ம இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இல்லையா, நம்ம ஈஸியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 6. ஆட் பண்ணியாச்சுன்னா 5. அப்புறம் 2 3s are 6. ஆட் பண்ணியாச்சுன்னா நமக்கு 5 கிடைக்கும். அப்போ நியூமரேட்டர் 21x ப்ளஸ் 31 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2 அண்ட் எக்ஸ் ப்ளஸ் 3. இந்த டேர்மை நம்ம அப்படிங்க எழுதிக்கலாம். 21x ப்ளஸ் 31 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2 அண்ட் எக்ஸ் ப்ளஸ் 3. இது என்ன டைப் நமக்கு வரும்? இப்போ பாருங்கள், எக்ஸோட டிகிரி வந்து 1. அப்போ லீனியர் ஃபேக்டர் வித் டிஃப்ரெண்ட் ஃபேக்டர். இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்படின்னா நமக்கு டைப் 1 கேட்டகரி. இது ரெண்டுமே வந்து டைப் 1. டைப் 1 ஈஸியாக சிம்பிள் பண்ணிக்கலாம். எப்படி எழுதணும்? நியூமரேட்டரில் வந்து ஏ டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸ் ப்ளஸ் 2, செகண்டு பி டிவைடட் பை செகண்ட் டேர்ம் எக்ஸ் ப்ளஸ் 3. இப்போ லெஃப்ட் சைடு எப்படி எழுதிக்கலாம்? 21x ப்ளஸ் 31 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2 அண்ட் எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு ஏ. அந்த இடத்துல இந்த டேர்ம் என்ன இருக்கோ அதுதான் நமக்கு இங்கே வரும். எக்ஸ் ப்ளஸ் 2 அண்ட் எக்ஸ் ப்ளஸ் 3. ஏ ஆஃப் ஏக்கு கீழே என்ன டேர்ம் இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல்டு பண்ணிவிட்டு ரிமைனிங் எழுதிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 3 ப்ளஸ் பி அப்படி எழுதிக்கோங்க. பிக்கு கீழே இருக்குது எக்ஸ் ப்ளஸ் 3. எக்ஸ் ப்ளஸ் 3 ஹோல்டு பண்ணிவிட்டு இந்த டேர்ம் எழுதணும். எக்ஸ் ப்ளஸ் 2. ஓகே, இந்த டேர்ம் கேன்சல் ஆகும். ரிமைன் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 21x ப்ளஸ் 3, சாரி 3 இல்லை 31 இல்லையா, 31 ஈக்குவல் டு ஏ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2. ஓகே, சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு 3 ப்ரொசீஜர்ஸ் நமக்கு தெரியும். இதில் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் என்னது? இதான் தட் இஸ் ஃபேக்டர் இல்லையா. இதில் நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணி சப்ஸ்டிட் பண்ணலாம். தென் எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -2. -2 இதில் இந்த இடத்துல -2 சப்ஸ்டிட் பண்ணியாச்சுன்னா என்ன கிடைக்கும்? 21 into 2 னா 42. 42 minus 42 plus 31 னா 31 அங்கே 41. இப்போ 10 plus 1 11. அப்போ -11 ஈக்குவல் டு இந்த இடத்துல -2 சப்ஸ்டிட் பண்ணியாச்சுன்னா 1. அப்போ a into 1 இந்த இடத்துல 0 ஆயிரும். அப்போது a ஈக்குவல் டு நமக்கு -11 கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்து செகண்ட் ஃபேக்டர் என்னது? செகண்ட் ஃபேக்டர் எடுக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -3. வென் எக்ஸ் ஈக்குவல் டு -3. -3 சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும்? -3னா 63 ப்ளஸ் இந்த இடத்துல -3. அப்போ -63 ப்ளஸ் 31னா 30. 63னா 33. இப்போ 32. ஓகே, கரெக்ட். -32 ஈக்குவல் டு இந்த இடத்துல -3 சப்ஸ்டிட் பண்ணும்போது 0 ஆயிரும். ஸோ இங்கே -3னா -3 ப்ளஸ் 2னா -b. அப்போ மைனஸ் கேன்சல் ஆகும். அப்போ b ஈக்குவல் டு 32. ஓகே, இப்போ நமக்கு a அண்ட் பியோட வேல்யூ கிடச்சிச்சு. அழகாக சப்ஸ்டிட் பண்ணலாம். Substitute a, b value in equation 1. இது நம்ம ஒன்று எடுத்திருக்கோம். எனிவே இதோட வேல்யூ தான் இது இல்லையா, இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த டேர்ம் இதோட வேல்யூ தான் இது. ஓகே, இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். the required partial fraction என்ன இருக்கு? x cube plus 2x plus 1 divided by x square plus 5x plus 6 equal to first term என்னது? x minus 5. x minus 5 plus இந்த வேல்யூக்கு பதிலாக இந்த அப்படி எழுதலாம். ஏக்கு பதிலாக -11. ஸோ -11 divided by x plus 2. அடுத்து பியோட வேல்யூ வந்து நமக்கு 32 plus 32 divided by x plus 3. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கு தேவையான ஆன்சர்.